ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்சன் செட்டப் சேனல். நாம் இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கு ரீசன் தெரியணுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செட்டப்ஸ் வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நம்ம கொடுத்த செட்டப் வந்து இது வரைக்கும் வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம செட்டப்பை வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேற்று நம்ம கொடுத்துருந்த செட்டப் வந்து நேற்றுக்கான நிஃப்டி 50யோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 23090 ரிவர்சல் நமக்கு கிடச்சிச்சு, கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். 23020 என்ட்ரி ஆனோம். ஆனால் வந்து சடனாக நெக்ஸ்ட் கேண்டில்லேருந்தே அது ரிவர்ஸ் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம எந்த ஒரு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி ஆக போகிறது கிடையாது. 23062 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா 23090 மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சு. 23111 நம்ம என்ட்ரி ஆனோம். நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 232 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டுங்க. செகண்ட் ட்ரேடில் நமக்கு 120 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே என்ட்ரி ஆகிருப்போம், இங்கே வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு நடுவில் இதெல்லாம் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால் கண்டினியூஸாக நமக்கு செகண்ட் ட்ரேடு வந்து 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. டவுன் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான தேர்டு ட்ரேடில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 23182 என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து 23020 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. சேம்ங்க, இந்த எண்டு டு இந்த எண்டு. அப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 160 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, அதை மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு டோட்டலாக நிஃப்டி 50ல் அடுத்த 2 ட்ரேடில் 120 160 கிடச்சி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 240 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு குட்டான ப்ராஃபிட்டுங்க நிஃப்டி 50யை பொறுத்தளவு. ஓகே, இனி வந்து நம்ம நாளைக்கு வந்து நிஃப்டி 50யோட செட்டப்ஸாக பார்ப்போம். நீங்கள் நம்ம ஃபுல் வீடியோவையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான செட்டப்ஸ் நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம கால் சைடு என்ட்ரி ஆக வேண்டிய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்னென்னா 105. இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 23201. இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 23251. இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 23357. இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் 23414. இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் 23533. இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட் 23666. இதுதான் நாளைக்கு இன்றைக்கான அப் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. சேம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய செட்டப்ஸு. டவுன் சைடு செட்டப் ஆக வேண்டிய செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22984, 23884, 22884, 22822, 22780, 22622, 699, 22624, 22537. இதுதான் நம்ம டவுன் சைடுக்கான செட்டப்ஸு நிஃப்டி 50க்கு. இதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸாக பார்த்துருவோம். அனாலிசிஸ் செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸாக பார்த்துடலாம். இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எங்கே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 49504 டவுன் சைடு நம்ம என்ட்ரி ஆனோம். ஆனால் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டில்லேருந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. 49634 ஹிட் ஆகி ஆல்மோஸ்ட் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். சேம் வந்து இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் நம்ம என்ட்ரி ஆகியிருக்கோம். இங்கே இருந்து 49709 இதிலிருந்து நமக்கு என்ட்ரி ஆகிருக்கோம். திருப்பி இதுவும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு 49754. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் தாங்க. 50 பாயிண்ட்ஸ்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம் செகண்ட் ட்ரேட். திருப்பி தேர்ட் ட்ரேடில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, என்ட்ரி ஆனோம். 49818 என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த கேண்டலோட லோவை செட் பண்ணியிருந்திருப்போம். 49723 செட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இதுவும் ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி 100 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடு ஒரு பிரேக் அவுட் கிடச்சி நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம வந்து 49708 என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு ப்ராஃபிட் எங்கே வரைக்கும் புக் ஆகிருக்குன்னா 49276 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 450 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்திருக்கோம். அதாவது ஃபோர்த்து ட்ரேடில் நமக்கு 450 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடில் 200 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. செகண்ட் ட்ரேடில் 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். தேர்ட் ட்ரேடில் ஒரு 100 பாயிண்ட்டு, டோட்டல் 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் மட்டுமே ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளோட ஃபைனல் ட்ரேடு வந்து 450 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்து நமக்கு அந்த 250 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸையும் ரிகவர் பண்ணி நமக்கு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இன்றைக்கி மார்க்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 50ல் ஒரு 240 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட்ஸ், டோட்டல் வந்து நமக்கு 450 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். இந்த அளவுக்கு அக்யூரஸியாக ப்ராப்பராக வேலை செய்கிற மாதிரி வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. நம்ம மட்டும்தான் ப்ராப்பரான செட்டப் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம செட்டப்பை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்க்கலாம். இன்றைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50யோட செட்டப்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னா 49496. இதோட டார்கெட் வந்து 49604. இதோட டார்கெட் வந்து 49830. இதோட டார்கெட் வந்து 49916. இதோட டார்கெட் வந்து 50039. இதோட டார்கெட் வந்து 50161. இதோட டார்கெட் வந்து 50292. இதோட டார்கெட் வந்து 50639. இதோட டார்கெட் வந்து 5086. இதுதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப்சைடுக்கான செட்டப்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு 49114. நெக்ஸ்ட்டு 48919. நெக்ஸ்ட் 48721. நெக்ஸ்ட் 48606. 48379. 48263. 48051. 47884. 47660. இதுதான் நமக்கு இன்னைக்கான டவுன் சைடுக்கான செட்டப்ஸுங்க. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.